உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, ஒரு வடிவேல் காமெடி இருக்குது. வேலு மேல தெரு கீழே தெரு சேட்டையை காட்டிட்டு இப்ப நம்ம ஏரியாக்குள்ள வந்திருக்கான், நாம யாருன்னு நாம காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி இருக்கு இல்லையா? அதாங்க அந்த குருநாதா அந்த காமெடி. அந்த காமெடிக்கு ஏத்த மாதிரிதான் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா கட்சிகள்கிட்டையுமே தன்னுடைய சித்து விளையாட்டுகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டு தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சிகிட்டே தன்னுடைய சித்து விளையாட்டுகளை பார்க்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அப்ப நம்ம டீகோடிங் பண்ணி தானே ஆகணும். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கின்ற சூழ்ச்சி என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீகோடிங் பண்ண போறோம். அது மட்டும் கிடையாது, திமுக இந்த மாதிரி சூழ்ச்சி செய்வதற்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தோம்னா அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை. ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். திருச்சியில் வேலை வாய்ப்பு. திருச்சி விமான நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திவ்யா என்கோ நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு. ட்ரில்லிங் மிஷின் ஆபரேட்டர், விடிஎல் ஆபரேட்டர், ஃபிட்டர், ஹரிசாண்டல் போரிங் மிஷின் ஆபரேட்டர், டேர்னர், வெல்டர் போன்ற பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றது. மேற்கண்ட பணிகளில் அனுபவம் இல்லை என்றாலும் கூட பயிற்சி வழங்கப்படும். உணவு மற்றும் தங்குமிடம் இலவசம். திரையில் தெரியும் எண்களை பயன்படுத்தி உடனடியாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒண்ணும் கிடையாதுங்க, சமூக வலைத்தளங்களை புரட்டி பார்க்கிறப்ப ஒரு முக்கியமான செய்தி. எவனா ஒருத்தன் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கான். அந்த ஆர்டிகலை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக ஷேர் பண்ணிக்கிருந்தாங்க. சரி, திமுக காரங்க தான் ஷேர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பக்கம்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களும் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. சரி, என்னடா அது இவ்வளோ மூர்க்கமா ஷேர் பண்ணிக்கிருக்காங்க, அதுவும் குறிப்பா விசிகா காரங்களே ஷேர் பண்ணிக்கிருக்காங்க, என்ன மேட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் நான் வாட்ச் பார்த்தேன். ஆர்டிகலை வாட்ச் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்டிகல் என்பது முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கொள்கை நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு ஆர்டிகல். சரி, அந்த ஆர்டிகலை திமுக காரங்க ஷேர் பண்றாங்க, ரைட்டு. எதற்காக விசிகா காரங்க ஷேர் பண்ணணும்? அண்ணன் திருமா அவர்களுடைய கொள்கை நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு ஆர்டிகலை விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க ஏன் ஷேர் பண்ணணும்? இந்த இடத்துலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்து விளையாட்டுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. விசிகா காரங்க ஷேர் பண்ணாங்கன்னு சொன்னேன் தெரியுமா? அந்த அவங்களுடைய ஐடியெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுல பெரும்பாலும் திமுக சார்ந்த செய்தியை மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா டிபியில பார்த்தோம்னா அண்ணன் திருமாவுடைய படம் இருக்கும். அண்ணன் திருமாவுடைய படத்தை ஷேர் பண்றாங்களோ இல்லையோ, அண்ணன் திருமாவுடைய ஸ்பீச்சுகளை ஷேர் பண்றாங்களோ இல்லையோ, குறிப்பா இந்த ஐடிக்கள் எல்லாமே திமுகவுடைய செய்தியை தான் அதிகமாக ஷேர் செய்திருப்பார்கள். அப்ப விசிகா அப்படின்ற மாதிரி இருக்கிற போர்வேல இருக்கிற கருப்பாடுகள், திமுக கருப்பாடுகள் தான் அந்த ஐடிக்கள் எல்லாமே. சரி, முதல்ல இந்த ஆர்டிக்கல்ல என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்றத பதிவு பண்ணிடுவோம். ஒண்ணு கிடையாதுங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் தற்பொழுது அரசியல் களத்துக்குள்ள என்ட்ரு ஆயிட்டாரு. எங்கிட்டு பார்த்தாலுமே விஜய் சம்பந்தமான செய்திகள் தான். நீங்க ஒத்துக்கிறனாலும் கூட பரவாயில்ல, ஆனா விஜய் வருகைக்கு பின்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பயங்கரமான பீதியில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் இல்லாம குறிப்பா காங்கிரஸ் கட்சி தற்பொழுது திமுக தாவேகா கூட போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பூச்சாண்டி வேலை எல்லாம் காட்டிக்கிருக்காங்க பாத்தீங்களா? இதனால திமுக பயங்கரமான அதிருப்தி அடைஞ்சிருக்குது. சோ அதனால அதனை மையப்படுத்தி தான் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி ஒருவேளை திமுக கூட்டணி போச்சு அப்படின்னா திமுகவுக்கு ஒரு பெரிய நட்டமும் கிடையாதுங்க. திமுக என்ன பண்ணு தெரியுமா? திமுக ராஜதந்திரி. எப்படி திமுக ராஜதந்திரி? திமுக ஒருவேளை காங்கிரஸ் கட்சி வெளியே போனாலும் கூட காங்கிரஸ் கட்சி வெளியே போவதன் மூலமாக இழக்க போகின்ற அந்த வாக்குகளை பாமகவுடைய ராமதாஸ் அணியை உள்ளே கொண்டு சரி செய்து விடும். பாமகவுடைய ராமதாஸ் அணி உள்ள வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பாமகவுடைய ராமதாஸ் அணி, அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் அந்தந்த கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காங்கிரஸ் கட்சி வெளியே போற அந்த ஓட் கன்சாலிடேஷனை டேலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி அப்படின்ற மாதிரி ஆகா ஓகன் புகழ்ந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த ஆர்டிகலை பார்த்தாலே தெளிவா தெரியுது, எவனா ஒருத்தர் திமுக காரன் தான் உட்காந்து எழுதியிருக்கிறான். இதை திமுக காரங்க ஷேர் பண்றாங்க, ரைட்டு. விசிகா காரங்க எப்படி ஷேர் பண்ண முடியும்? ஏன்னா இது விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவருடைய கொள்கை நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு ஆர்டிகல். அண்ணன் திருமா அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுல எந்த ஒரு அரசியல் கட்சியுமே சொல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அண்ணன் திருமா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. பாமக, பாஜக, சாதியவாத பாமக, மதவாத பாஜக, இந்த 2 கட்சிகள் இருக்கின்ற கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருபோதும் இருக்காது. இது எங்களுடைய கொள்கை முடிவு.
தமிழ்நாட்டுல எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுமே அறிவிக்காத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, எடுக்காத ஒரு நிலைப்பாடை அண்ணன் திருமாவர்கள் எடுத்திருந்தாரு. அப்ப அண்ணன் திருமாவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பாமக இருக்கிற கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்திருக்கின்றார். ஆனா இந்த ஆர்டிகல்ல பாமகவுடைய ராமதாஸ் அணியை வந்து உள்ள சேர்த்துக்கிடுவாங்களாமா. பாமகவுடைய ராமதாஸ் அணியை உள்ள சேர்த்துக்கிட்டு நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ராஜ தந்திரி அப்படின்ற மாதிரி ஆகா ஓகன் புகழ்ந்து திமுக காரங்க எழுதுறாங்க, திமுக காரங்க ஷேர் பண்றாங்க. ரைட்டு, விசிகாவுடைய ஐடி எப்படி ஷேர் பண்ணுத? விசிகா காரங்க எல்லாருக்குமே தெரியும், அண்ணன் திருமாவர்கள் எடுத்த அந்த கொள்கை முடிவு என்பது, கொள்கை நிலைப்பாடு என்பது விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அத்தனை நபர்களுக்குமே தெரியும். அண்ணன் திருமாவர்கள் ஒருபோதும் பாமக இருக்கிற இடத்துல அண்ணன் திருமாவர்கள் இருக்க மாட்டார்ன்றது விசிகாவுடைய லட்ச தொண்டர்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்த போதிலும் கூட இந்த ஆர்டிக்கலை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எப்படிங்க ஷேர் பண்ணுவாங்க? எப்படி ஷேர் பண்ணுவாங்க? இந்த இடத்துலதான் திமுகவுடைய அஜால் குஜால் வேலை, திமுகவுடைய ராஜதந்திரி அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிடுவாங்க. இது நாம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம், இது ராஜதந்திரி கிடையாது. இந்த வேலையை நம்ம வந்து கொஞ்சம் டீகோடிங் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. திமுக காரங்க என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே அண்ணன் திருமாவுடைய கொள்கை நிலைப்பாடை வந்து நார்மலைஸ் பண்ண வைக்கிற வேலையை வந்து இங்க திமுக காரங்க பார்ப்பாங்க. அண்ணன் திருமாவருடைய லட்ச தொண்டர்கள் இருக்காங்க தெரியுமா, அந்த தொண்டர்கள் அண்ணன் திருமாவருடைய கொள்கை நிலைப்பாட்டை நார்மலைஸ் செய்து கொள்கின்ற அளவுக்கு இவங்க ஒரு அஜெண்டா வகுத்து வேலை பார்ப்பாங்க. அதனுடைய நீட்சிகள் தான் இந்த ஃபேக் ஐடிஸ். யார் யாரெல்லாம் இந்த ஆர்டிகளை ஷேர் பண்ணாங்களோ அவங்க யாருமே விசிகாவுடைய ஒரிஜினல் ஐடிஸ் கிடையாது, விசிகாவுடைய தொண்டர்கள் வந்து கிடையாது. அந்த ஐடிஸை கிளிக் பண்ணி பார்த்தாலே தெளிவா தெரியுது. அண்ணன் திருமாவுடைய படத்தை வச்சுக்கிடுவாங்க, ஒப்புக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக அண்ணன் திருமாவுடைய செய்திகள் ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. ஆனா முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்திகளை தான் ரொம்ப அதிகமாக ஷேர் பண்ணியிருப்பாங்க. இது முழுக்க முழுக்க ஃபேக் ஐடிஸ். ஸோ இந்த ஃபேக் ஐடிஸ் தந்திரங்களை வந்து திமுக எங்கெங்க பார்க்கும் தெரியுமா? அஜித்தோடைய படத்தை வச்சுக்கிடுவாங்க, நடிகர் அஜித் அவர்கள் இருக்காரு இல்லையா, அஜித்தோடைய படத்தை வச்சுக்கிடுவாங்க. அஜித்தோடைய படத்தை வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க இங்க யாரு, விஜய் அவர்களை திட்டுறது, நிறைய ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணி விட்டு விஜய் அவர்களை திட்டுறது. அப்ப விஜய் விசஸ் அஜித் அப்படின்ற மாதிரி அந்த நிலைமை வந்து இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக திட்டமிட்டே இந்த வேலையை வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரிதான் ஒரு பாலிடிக்ஸை வந்து திமுக வந்து இந்த அஜெண்டாவை வச்சு வேலை பார்க்கும். அதனுடைய நீட்சிகள் தான் அண்ணன் திருமாவர்களுடைய படத்தை வச்சுக்கிட்டே இந்த ஒரு அஜெண்டா வச்சு வேலை பார்க்குறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங். நீங்க விஜய் எதிர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க தனியா எதிர்த்துங்க, அதுக்காக விசிகா கோர்த்து விட்டு அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு விசிகாவை பலியிடுவது என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இந்த அஜெண்டாவை வந்து இவங்க இதுக்கு மட்டும் பயன்படுத்தவில்லை, அதாவது இந்த ஒரு ஆர்டிகல் விஷயத்தை மட்டும் பயன்படுத்தவில்லை, மாறாக பத்திரிகையாளர்கள் அப்படின்ற ஒரு போர்வையில சில நபர்கள் இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் போட்டுக்கிடுவாங்க, ஆனா முழுக்க முழுக்க அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவாளர்களா தான் மட்டும் பேசுவாங்க. பத்திரிகையாளர் போட்டுக்கிடுவாங்க, ஆனா திமுகவுடைய ஆதரவாளர்கள் இந்த மாதிரிதான் சில பேர் இருப்பாங்க. சோ இந்த மாதிரி பத்திரிகையாளர் போர்வையில இருக்கின்ற ஒரு முக்கியமான நபர் தான் நெல்சன் சேவியர். சோ இந்த நெல்சன் சேவியர் அண்ணன் திருமாவர்களை ஒன் இண்டியா யூடியூப் சேனல் வந்து பேட்டி எடுக்கின்ற பொழுது அதுல வந்து பேட்டி எடுத்தாரு. அந்த பேட்டியை வந்து நானும் பார்த்தேன், நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து அண்ணன் திருமாவர்கள்ட்ட கேள்வி கேட்கிறாரு, ஒரு விதமான ஒரு உடல் மொழியோட தயங்கி கேட்கிறாரு. திமுக ஃபேவரா கொண்டு போகுன்ற காரணத்துக்காக தயங்கி கேட்கிறாரு. இல்ல அண்ணன் திருமாவளவன் கேட்கிறாரு, இல்ல நீங்க வந்து பாமகவை இன்னமும் எதிரியாகத்தான் பார்க்கணுமா? எப்படி பாமகவை இன்னும் எதிரியாகத்தான் பார்க்கணுமா? நாட்டு நலனுக்காக பாமகவையும் உள்ளே வைத்துக் கொண்டு விசிகாவும் ஏன் உள்ளே இருக்கக்கூடாது? அவருடைய கொள்கை நிலைப்பாடு, அண்ணன் திருமாவுடைய கொள்கை நிலைப்பாடு, பாமக இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம். ஆனா நெல்சன் சேவியர் எப்படி வந்து என்ன அந்த காயின் பண்றாரு பாருங்க. இது வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களுடைய அந்த சிந்தனைகள் இருக்கின்ற அந்த உணர்வுகளை வந்து அந்த கொள்கை உறுதிகளை வந்து என்ன பண்றதுன்னா டைலூட் பண்றது. நெல்சன் சேவியர் போன்ற ஆட்கள் வந்து டைலூட் பண்றது. ஸோ இந்த மாதிரி அண்ணன் திருமாவட்ட கேள்வி எழுப்புறாரு. அப்பவும் கூட அண்ணன் திருமாவர்கள் தீர்க்கமா ஒன்று சொன்னாரு, பாமக இருக்கிற இடத்துல நாங்க ஒருபோதும் இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்படிங்கிற பட்சத்தில் எப்படிங்க அந்த ஆர்டிகளை விசிகாரங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க? சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் கிடையாது, அதே நெல்சன் சேவியர் அண்ணன் திருமாவர்கள்ட்ட பேட்டி எடுத்ததற்கு பின்பாக எஸ் பாலாஜியோட ஒரு பேட்டி எடுக்கிறாரு. அந்த பேட்டியிலும் கூட இதே கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு. அதுக்கு எஸ் பாலாஜி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் அதான், நாங்க ஒருபோதும் சாதியவாத கட்சியான பாமக இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம். அது எந்த அணியாக இருந்தாலும் சரி, பாமகவுடைய அன்புமணி அணியாக இருந்தாலும் சரி, பாமகவுடைய ராமதாஸ் அணியாக இருந்தாலும் சரி, அவங்க இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்றத உறுதித்தன்மையோட சொன்னாரு எஸ் பாலாஜி அவர்கள். அப்ப அப்படி இருக்க பட்சத்துல இது விசிகா காரங்க எப்படிங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க இந்த ஆர்டிக்கலை? ஆனா ஷேர் பண்ணாங்க.
அது யாருன்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க திமுகவுடைய ஆதரவின் பேரில் இருக்கின்ற விசிகா படம் வைத்த திமுகவுடைய ஃபேக் ஐடிஸ். ஸோ இந்த பாலிடிக்ஸ் தாங்க நேற்று நம்ம வந்து நோட் பண்ணிட்டோம். நான் தான் சொன்னேன் ஆரம்பத்துல இருந்து, வேலு மேல தெரு கீழே தெருன்னு சேட்டையை காட்டிட்டு கடைசி நம்ம தெருக்குள்ள வந்திருக்காப்புல, நாம யாரும் நாம காட்டுவோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி நேற்று வந்து எவன் லைக் போட்டிருக்கானா, அதான் அண்ணன் திருமாவுடைய படத்தை வச்சுட்டு எவன் லைக் போட்டிருக்கானா அது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க இன்று அண்ணன் திருமாவுடைய ஒரு சில செய்திகளை ஒரு 2, 3 அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஷேர் பண்ணிட்டு முழுக்க முழுக்க திமுகவுடைய ஆதரவு செய்திகள் மட்டும்தான் அந்த ஐடிஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேக் எது ரியல் எது அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அண்ணன் திருமா அவர்கள் ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கின்றார். பாமக இருக்கிற இடத்துல அண்ணன் திருமா அவர்கள் ஒருபோதும் இருக்க மாட்டாரு, சரிங்களா? அவங்க முடிவு எடுத்திருக்காரு. ஸோ அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி விசிகாரங்க வந்து செய்திகளை ஷேர் பண்ணாங்கன்னா ஓகே. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஃபேக் ஐடி சில குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க. குழப்பங்களுக்கு ஆட்படாமல் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் துணிந்து களமாட வேண்டும் என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.